19வது அதிகாரம் 23 முதல் 29 உள்ள வசனங்களை நாம சேர்ந்து நாம் வாசிக்கலாம். நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றென்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கல்லிலே உளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளிருதயங்கள் எனக்குள்ளே சோர்ந்து போகிறது. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த காலவெளியிலும் உடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் உடைய வார்த்தை அனுப்பி உள்ளங்களில் பேசும், இடைப்படும் தடையான எல்லாவற்றையும் மாற்றி அப்பா நீர் ஆசீர்வதிக்கும்படிக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அடிமையும் ஒப்புவித்து ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எங்கே யோபு சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். யோபுடைய பொறுமையான காரிய சோதனை பொறுமைகளை நாம படிக்கிறோம். ஆமென். அவருடைய வாழ்க்கையில ஒன்றன் பின் ஒன்றாக எல்லாவற்றையும் என்ன செய்தவன் இழந்தான். தன்னுடைய ஆமென் பிள்ளைகள் 10 பேரையும் தன்னுடைய உடைமைகள் ஆஸ்திகள் எல்லாவற்றையும் ஒரே நாளிலே எல்லாவற்றையும் என்ன செய்தான், ஒவ்வொரு காரியங்களாய் அவன் இழந்ததை நாம் பார்க்கிறோம். அவருடைய சரீரம் முழுவதும் வியாதியாய் மாறினது. அப்படிப்பட்ட ஒரு கொடிய ஆமென் ஒரு பெரிய சோதனை காலத்துக்குள்ளே அவன் அங்கலாய்க்கிறான். தன்னுடைய பிறந்த நாளை அவன் என்ன செய்கிறான், சபிக்கிறான். ஆமென். இப்படி தன்னுடைய வாழ்க்கையில தான் இழந்ததை கர்த்தர்தாமே ஒரு வலையை என் மேல விழப்பண்ணி என்னை சிக்க வைத்தார் என்று சொல்லி அவன் அங்கலாய்க்கிறத நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இந்த 19வது அதிகாரத்திலேயே அவன் ஆமென் தன்னுடைய நண்பர்களும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தவர்கள் அவனை ஒரு குற்றவாளியாக பார்க்கும் பொழுது அவன் எப்படி பார்த்தார்கள், நீ குற்றம் பண்ணினதுனாலதான் தேவன் உன்னை தண்டிக்கிறார், அவர் தண்டிக்கிறவர் என்று சொல்லி அவர் ஆமென் அப்படிப்பட்ட குற்றம் சாட்டுகிற நேரத்துல நிரபராதி என்பதை நிரூபிக்க முடியாம ஒரு அங்கலாய்ப்புக்குள்ளே ஆமென் ஒரு ஆறுதலாய் எதிர்பார்த்த நேரத்துல நண்பர்களும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உள்ளே தள்ளப்பட்டபடினால அவன் அங்கலாய்ப்புக்குள்ளே ஆமென் தேவனை அந்த தான் எனக்கு எதிரியா எண்ணின, அதாவது தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் கொண்டு வந்தவர் அவரே என்று நினைத்தவன் கூட தன்னுடைய உள்ளத்தை தேவனுக்கு நேர திருப்பி அவருடைய முகத்துக்கு நேரே அவன் கடந்து போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆமென். அவனுடைய காரியத்தை அவன் சொல்லுகிறான். 19:13 என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார். எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள். என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள். என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள். அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன். நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற பொழுது அவன் எனக்கு உத்தரவு கொடான். என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிருக்கிறது என்று சொல்லி அவன் இரக்கத்துக்காக கெஞ்சி அந்த சகோதரர்கள் அந்த நண்பர்கள் அவன் கேட்கிறான், என் சிநேகிதரே எனக்கு இறங்குங்கள், எனக்கு இறங்குங்கள், தேவனுடைய கை என்னை தொட்டது, நீங்களும் என்னை வேதனைப்படுத்த துன்பப்படுத்த ஆமென் செய்யாதிருங்கள் என்று சொல்லி அவன் கெஞ்சி பார்க்கிறான். ஆமென். அவ்வளவு வேதனை நடுவுல துன்பத்தின் நடுவுல ஆமென் அவனுக்கு ஆறுதல் சொல்ல கூட யாரும் இல்லாத ஒரு அவல நிலையில அவனுடைய ஆத்துமா அங்கலாய்க்கிற ஒரு அங்கலாய்ப்பை இந்த அதிகாரத்துல நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்படி தேவன் என் மேலே இவ்வளவு காரியங்களை விழப்பண்ணினார் என்று அவன் சொன்னாலும் அதே நேரத்துல அவனுடைய கண்கள் அந்த தேவனை நோக்கி அவருடைய இருதயம் அவருடைய ஆத்துமா அந்த தேவனத்துல தேட ஆரம்பிக்கிறது. அவன் அந்த தேவனோடு கூட
அதாவது அவரை தரிசிக்கிற, அவரிடத்தில் உள்ள வெளிப்பாடை பெறுகிற ஒரு சின்ன அந்த இடத்துக்குள்ளே வருகிறார். ஆமென். தன்னுடைய ஆத்துமாவை டியூன் பண்ணி ஒருமுகப்படுத்தி தேவனிடத்தில் அந்த துன்பத்தின் வேளையிலும் வேதனையான அனுபவத்திலும் கர்த்தரை நேரே தேடும் போது அவனுக்கு ஒரு வெளிப்பாடு இங்கு கடந்து வருகிறது. ஆமென். தன்னுடைய நேசருடைய வெளிப்பாடு, தன்னுடைய மீட்பருடைய வெளிப்பாடு அவனுக்கு அங்கே கடந்து வருகிறது. அந்த வெளிப்பாடுல தான் அந்த விசுவாசத்தின் நிச்சயத்தை தேவன் மேலே வைத்து அவன் தேவன் அந்த பாடுகளிலும் வேதனைகளிலும் இழப்புகளிலும் ஆமென் வியாதியிலும் நடுவிலும் அவன் தேவனை அவன் தேடி அவன் உள்ளம் தேவனை நாடுகிற வேளையில தேவன் அவன் இருதயத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லலாம். அல்லேலூயா. தேவனுடைய உள்ளத்துல வெளிப்பட்டு ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு வெளிப்பாட்டை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். ஆமென். அந்த வெளிப்பாட்டுல தான் அவன் அந்த விசுவாசத்தை அறிக்கையிடுகிறார். என் மீட்பர் உயிரோட இருக்கிறார். ஆமென். என் மீட்பர் என்ன செய்கிறார்? என் மீட்பர் அப்படிங்கிறார். ஆமென். யாருக்கோ மீட்பர் அல்ல, என் ஆத்துமாவிலே என்னுடைய மீட்பர் என்று அவன் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. யார் என்னை விட்டு போனாலும், யார் இந்த ஓத்திரத்துக்குள்ளே நான் கடந்து போனாலும் என் மீட்பர் உயிரோடே இருக்கிற. எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, எனக்கு ஒரு முடிவு உண்டு என்று சொல்லி அவனுடைய முடிவை குறித்து, அவனுடைய நம்பிக்கை குறித்து, அந்த வெளிப்பாட்டின் நிச்சயத்தை குறித்து தேவன் அவனுடைய உள்ளத்துல வெளிப்படுத்தி சொன்ன அந்த வார்த்தை, அந்த காரியத்தின் மேல நம்பிக்கை வைத்து அவன் அறிக்கையிடுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். இந்த காலவெளியில நாம சொல்ல முடியுமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும், எந்த நிலையிலும் வேதனை வரலாம், தேவ பிள்ளைகளுக்கு கண்ணீர் வரலாம், தேவ பிள்ளைகள் துக்கங்கள் வரலாம், வியாதிகள் வரலாம், வருத்தங்கள் வரலாம். ஆனா அவை நடுவிலும் நாம் அறியணும், எனக்கு ஒரு மீட்பர் உண்டு. ஆமென். எனக்கு ஒரு மீட்பர் உண்டு. அல்லேலூயா. ஆமென். அவன் சொல்லுகிற வார்த்தை, என் மீட்பர் உயிரோடே இருக்கிறார். ஆமென். ஆமென். ஒரு எதிர்பார்ப்பு. ஆமென். அந்த என் ஆண்டவர் அவர் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் மரிக்கல. அவர் என்ன செய்யல? மரிக்கல. அவர் ஜீவனுடையவராகவே இருக்கிறார். அவர் ஜீவன் உள்ளவராகவே. அதுதான் இயேசு சொன்னார், வெளிப்படுத்துற விசேஷம் 1:18, மரித்தேன் ஆனாலும் சதா காலம் இப்படி இருக்கிற, உயிரோட இருக்கிற, மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன் என்று சொன்னவர். அல்லேலூயா. ஆமென். சதா காலமும் அவர் உயிரோடவே இருக்கிற ஒரு தேவன். அந்த நம்பிக்கை, ஆமென், விசுவாசத்தின் நிச்சயத்துல யோபு என் மீட்பர் அப்படிங்கிற அந்த மீட்பர் அவன் பார்க்கிறான். மீட்பர் இந்த வேர்டுக்கு அங்கே ஆமென் எபிரிய பதத்தை போட்டு கோயல் என்ற வேர்டு அங்க போட்டிருக்கோம். ஆமென். அப்படின்னா என்னுடைய நெருங்கிய உறவினர், என்னுடைய நெருங்கிய, எனக்கு இருக்கிற எல்லா உறவினரை காட்டிலும் நெருங்கிய, மிகவும் நெருங்கிய உறவினர். ஏன்னா அவர்தான் என்னை மீட்க முடியும். ஆமென். அதே போல நான் இழந்த ஆசீர்வாதங்கள், நான் இழந்த செல்வங்கள், ஆமென், நான் இழந்த சுகவீனங்கள், ஆமென், சுகங்கள் எல்லாவற்றையும் என் மீட்பர் மீட்டெடுத்து தருவார். ஆமென். அவருடைய நம்பிக்கை, அவர் மீட்பர். ஆமென். விலைக்கரியம் நம்முடைய இயேசு உங்களுக்காக எனக்காக தன்னை விலைக்கரியமாய் வைத்து ஆமென் நம்மை மீட்டெடுத்தார். ஆமென். அவர் நம்முடைய உறவின். அவர் சொன்னார், நான் உங்கள் சகோதரன், நான் உங்கள் சகோதரன் என்று சொன்னார். ஆமென். எபிரேயர் 2:11 நாம் வாசிக்கிறோம். 2:11 அவர் நம்மை சகோதரன் என்று சொல்ல அவர் வெட்கப்படவில்லை. அல்லேலூயா. சகோதரன் என்று சொல்ல வெட்கப்படாத தேவன், நீங்கள் என்னுடைய சகோதரர்கள் என்று சொன்னார். இயேசு சீசர்களை பார்த்து, நீங்கள் என்னுடைய சகோதரர்கள். ஆமென். முதல் வரிசை, முதல் சகோதரனாய் இருக்கிற இயேசு பரலோகத்துக்கு கடந்து போயிருக்க, அந்த வரிசையில அவருடைய சகோதரர்களாய் இருக்கிற நாமும் அவரோடு கூட சேர்ந்து கொள்வோம். அப்ப சகோதரன் எனப்படுபவன் நெருங்கிய ஆமென் உறவினர். ஆமென். நெருங்கிய அவன்தான் நமக்காக கிரயத்தை செலுத்த முடியும். ஆமென். இரண்டாவது அவர் நீதிபரர். ஆமென். அவர் எப்படிப்பட்டவர்? நீதிபரர். நமக்காக அவர் நீதியாய் ஆக்கப்பட்டார். ஆமென்.
நம்முடைய அநியாயத்தை, நம்முடைய பாவத்தை நம்மை விட்டு நீக்கும் பொருட்டு, நம்முடைய தண்டனையை நம்மை விட்டு நீக்கும் பொருட்டு ஆண்டவர் நமக்காக சிலுவையில நீதியானார். நமக்காக விலைக்கிரயத்தை கொடுத்து நம்மை மீட்டெடுத்தார். எனக்கு ஒரு நபர் உண்டு, எனக்கு ஒரு நபர் உண்டு, அவரே என் ஆறுதல். ஆமென். அவரை நான் அறிந்திருக்கிறேன். நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். எத்தனை பேர் அவரை அறிவீர்கள்? அல்லேலூயா. இயேசுவை அறிய வேண்டும். பர்சனலா யோபுவை தேவன் சந்தித்து அவனுக்கு ஒரு வெளிப்பாடை, ஒரு இன்ஸ்பிரேஷனை உள்ளத்துல கொடுத்து ஆண்டவர் அவனை தொட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் அவனை தொட்டார். ஆகவேதான் அவர் சொல்லா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளிலே பூமி மேலே நிற்பார் என்று அறிந்திருக்கிறேன் அப்படின்றார். ஆமென். கடைசி நாளிலே ஆமென் தேவனாகிய கர்த்தர் ஆமென் பூமியிலே வந்து நிற்பார். ஆமென். அல்லேலூயா. எல்லா மனுஷனுக்கும் நியாய தீர்ப்பை கொடுக்கும்படிக்கு, எல்லா மனுஷனுக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அவர் கடைசி நாளிலே அவன் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறான். அவன் 26 இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாமிசத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். ஆமென். என் மாமிசத்திலிருந்து யாரை பார்ப்பேன்? இந்த தோல் முதலானவைகள் எல்லாம், சரீரம் எல்லாம் ஆமென் அழிந்து போனாலும், ஒரு மனுஷன் மரித்து போகும்போது அவனை பூமியில அவன் ஆத்மா சரீரத்துல இருக்க வரைக்கும் தான் அந்த சரீரத்தை அழகுபடுத்துறான், என்னதெல்லாமோ செய்து பார்க்கிறான். ஆனா மரிச்சு போயிடுச்சுன்னா அதை கொண்டு கல்லறையில மண்ணுல என்ன செய்வாங்க? அடக்கம் பண்றாங்க. மண்ணில் அவருந்து வந்தது மண்ணுக்கு. ஆனா இந்த அழுகி போன, இந்த மக்கி போன இந்த சரீரத்துல கொஞ்சம் பகுதி ஆமென் மண்ணோடு மண்ணாகவே என்ன செய்து இருந்து கொண்டிருக்கிறதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அல்லேலூயா. அதைத்தான் சொல்றா, இந்த தோல் முதலாய் அழுகி போனார், அழுகி போன பின்பு நான் என் மாமிசத்திலே மறுபடியும் என்னை ஆமென் இருந்து தேவனை பார்ப்பேன். அதான் ஏசாயா இதை ஆமென் ஒரு தீர்க்க தரிசனமாய் 26ஆம் அதிகாரம் அதுல அவர் சொல்லுகிறார். 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோடு கூட எழுந்திருப்பார்கள், மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களே விழித்து கம்பீரியுங்கள், உம்முடைய பனி பூண்டுகள் மேலே பெய்யும் பனி போல இருக்கும், மரித்தோரை பூமி புறப்படப்படும். கரங்களை நன்றி சொல்லுமா? அல்லேலூயா. அதான் இங்கே சொல்லுகிற வார்த்தை மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோடு கூட எழுந்திருப்பார்கள். ஆமென். மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களே விழித்து கம்பீரியுங்கள், உம்முடைய பனி பூண்டுகள் மேலே பெய்யும் பனி போல இருக்கும், மரித்தோரை பூமி என்ன செய்யும்? புறப்பட பண்ணும். அல்லேலூயா. ஆமென். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி நாம் எல்லாரும் எழுந்திருப்போம் என்று அங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறார். வேதம் ஆமென் யூதா சொல்லுகிறார், கர்த்தராகிய தேவன் ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட வருகிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் வர இருக்கிறார். ஆமென். இதைத்தான் யோபு சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாமிசத்திலிருந்து தேவனை என்ன செய்வேன்? பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை. இந்த வாஞ்சியால் எழுதியங்கள் எனக்குள்ளே சோர்ந்து போகிறதுன்னு ஆறுதல் அடைகிறது. அல்லேலூயா. ஆமென். யோவான் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் 28 29 நாம் வாசிக்கிறோம், அவர் மனுஷகுமாரனா இருந்தபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழியில் உள்ளவர் அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும். சில பேர் சொல்லுவாங்க, மரிச்சோமா அதோட நம்முடைய கதை முடிஞ்சு போச்சு, அப்புறம் என்ன இருக்கிறது, அது வடக்க இருந்தா என்ன தெற்க இருந்தா என்ன அப்படின்னு சில பேர் சொல்லி
செய்யற பாவத்தை எல்லாம் என்ன செய்வான், பூமியில செஞ்சுட்டு இருப்பான். ஆனா அப்படி இல்லை, அந்த மரணத்துக்கு பிற்பாடுதான் உண்மையான வாழ்க்கையே இருக்கிறதா. ஆமென். அந்த ஆண்டவர் சொல்றார், பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும். அடுத்த வருஷத்து சொல்லுகிறார், அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கவும் புறப்படுவார்கள். அல்லேலூயா. ஆமென். நன்மை செய்தவர்கள் ஜீவனுக்கும், நன்மை என்று சொல்லும் போது ஆமென், ஆண்டவராய் இயேசு நம்மை நற்கிரிகளை செய்ய கிறிஸ்து இயேசுவுக்குள் மறுபடியும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறார், சிருஷ்டித்து இருக்கிறார். ஆமா, அதனால நாம் ஒவ்வொரு பேராலும் என்ன செய்ய முடியும், நற்கிரிகளை செய்ய முடியும். ஆமென். அதனால தேவ பிள்ளைகள் ஆமென், நன்மை செய்தவர்கள் ஜீவனத்திற்கும், தீமை செய்தவர்கள் ஆக்கினைக்கும் எழுந்திருப்பார்கள் என்று புறப்படுவார் என்று ஆண்டவராய் இயேசு இங்கே சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப ஒரு பெரிய நியாய தீர்ப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு தரம் மரிக்கணும், பின்பு நியாய தீர்ப்புல வந்து நிற்க வேண்டும் என்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா மனுஷனுக்கும் நியமிக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஆனா தேவ பிள்ளைகளா இருக்கிற நமக்கு ஆமென், தேவகுமாரனுடைய சத்தம் கேட்கும். ஆமென். அது எதற்கு சத்தம்? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கிறோம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய எக்கால சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிரொண்டு போக மேகங்களோடனே அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். தேவ பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் ஜீவனை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஆமென். ஆனா பாவிகளோ நித்திய காலமெல்லாம் நரக தண்டனைக்குள்ளே அடைகிறார்கள். கர்த்தர் நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார். புத்தகங்கள் எல்லாம் திறக்கப்பட்டுச்சு. அவன் அவனுடைய கிரியைகளின்படியே அவனவன் செய்த தக்க பலனை, தண்டனை அவங்க அடைகிறார். ஆமென். யார் யாருடைய புஸ்தகம் பேர்கள் 15ஆம் வசனத்துல ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்ட அவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். ஃபைனல் டெஸ்டினி அவனுக்கு எங்கதான் பிரச்சனை, எங்கதான் இருக்கும்? அக்கினி. யார் யாருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படலையோ அத்தனை பேர்களுடைய ஜீவனும் அங்கே அக்கினி கடலிலே பங்கடைவார்கள். அல்லேலூயா. ஆனா நல்ல வேளை நம்முடைய மீட்பராய் இயேசு உங்களை என்னையும் தன்னுடைய சிலுவையில தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டெடுத்தார். கரங்களுக்கு எல்லாம் சொல்லாம நம்முடைய பாவம் எல்லாம் நம்மை நீக்கி நம்மை சுத்திகரித்தார். அல்லேலூயா. ஆமென். ஆகவே யோபு சொல்வது, என் மீட்பர் என்ன செய்கிறார்? உயிரோடு இருக்கிறார். அவர் பூமியின் மேலே கடைசி நாளில் வந்து நிற்பார். ஆமென். அதுதான் 1வது வேதம் சொல்லுகிறது. ஆமென். 1 யோவான் 3:3 சொல்லுகிறார், இப்படிப்பட்ட நம்பிக்கைக்குரியவன், இப்படிப்பட்ட நம்பிக்கைக்குரியவன் வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமாய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறார். முதல் வேலை பரிசுத்தவான்களுக்கு. முதல் வேலை யாருக்கு? பரிசுத்தவான்களுக்கு. முதல் வேலை என்னது? தன்னை தாமே என்ன செய்யணும்? சுத்திகரித்துக் கொள்ளுகிறார். அப்போ சுத்திகரிக்கிறன்னா இப்ப பாருங்க, தேவன் நம்ம என்ன செஞ்சிருக்கிறார்? பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். தேவன் நம்ம என்ன செஞ்சிருக்கிறார்? பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அதே நேரத்துல வேதம் சொல்லுது, தன்னையும் அவர் சுத்தமா இருக்கிறது போல தன்னையும் என்ன செய்கிறான்? சுத்திகரித்துக் கொள்ளுகிறார். அப்போ ஒரு தேவ பிள்ளை தேவ வைத்திருக்கிற காரியங்களிலே அதை கொண்டு நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக. அப்ப எதெல்லாம் நம்மை சுத்திகரிக்கும்? எதெல்லாம் நம்மை சுத்திகரிக்கும்? ஆமென். யோவான் 17ஆவது அதிகாரத்துல இயேசு சொல்லும் போது ஒரு வசனத்தை சொல்லுகிறார்.
ஆமென். 19வது வசனம். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் இருக்கும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். நல்ல கவனிங்க. அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படிக்கு. அப்ப ஒரு மனிதன் அவர் பரிசுத்தமாய் இருக்கிறவர்கள், தேவனும் சொன்னார் நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்னார். இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நாம பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசித்து விட முடியாது. அவன் பரிசுத்த வாழ்க்கை நமக்கு அடையணும்னா ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு காரியம் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆமென். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வேத வசனத்தை கொண்டு நம்ம என்ன செய்யணும்? சுத்திகரிக்கணும். அப்ப எத்தனை மணி நேரம் வேதத்தை வாசிக்கணும்? எவ்வளவு நேரம் வேதத்தை தியானிக்கணும்? இப்படிப்பட்ட நம்பிக்கைக்குரியவன், இந்த வசனத்தை சொல்லுங்க, இப்படிப்பட்ட நம்பிக்கை உரியவன் அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல தன்னையும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறார், சுத்திகரித்துக் கொள்ளுகிறார். அது அர்த்தம் கருத்து தானே. அப்போ சுத்திகரித்துக் கொள்ளுகிறார் என்றால் வேத வசனத்தை கொண்டு பரிசுத்தமாக்கப்படுகிறார். அப்படின்னா அந்த வேத வசனத்துக்கு எவ்வளவு டைம் கொடுக்கிறீங்க? மினிமம் 1 மணி நேரமா? 1 மணி நேரம் தான் நமக்கு தெரியும். ஆனா ஒரு 2 மணி நேரம் ஆயினும் 1 மணி நேரம் போதாது. ஆனா என்ன செய்யலாம்? ஒரு ரட்சிக்கப்பட்டு திருவிருந்தில் இருக்கிற ஒரு விசுவாசி மினிமம் ஒரு 1 ஹவராவது வேதத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தா தான் அவனால பரிசுத்தம் அடைய. வாசிக்கும் போது எப்படி வாசிக்கணும்? வேகமா என்ன செஞ்சிடணும்? இன்னைக்குள்ள போர்ஷன் அப்படி முடிக்க கூடாது. நிதானமா என்னை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லேலூயா, நான் செய்ய வேண்டியது என்ன. அப்போ நம்ம ஒரு 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 அனலைஸ் பண்ணி கர்த்தரிடத்துல, ஆமென், நான் இதுக்கு தகுதியா இருக்கிறேன்னா இந்த வசனம் இப்படி சொல்லுதே, இதுக்கு நான் ஒத்து என் வாழ்க்கை அமைந்திருக்கிறதா என்பதை பார்த்து ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாக்கணும். அப்போ வேத வசனம் ஒரு மனிதனை என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. 17ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஆமென். உம்முடைய வசனமே அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படிக்கு அவர்களுக்காக நான் என்னைத்தானே என்ன செஞ்சிருக்கிறேன்? பரிசுத்தமாக்கி இருக்கிறேன். I have sanctified myself. பரிசுத்தமாக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன், அதற்காக என்னை அர்ப்பணித்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப நீங்களும் பரிசுத்தத்துக்காக உங்களை என்ன செய்யணும்? அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. அர்ப்பணிக்க வேண்டும். இரண்டாவது நம்மை பரிசுத்தமாக்கக்கூடிய ஒரு காரியம், அல்லேலூயா, யோவான் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். யார் வந்து? பரிசுத்த ஆவியானவர் வந்து. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நமக்கு கண்டித்து உணர்த்துவார். அவை கன்விக்ட். நம்ம என்ன நிலையில இருக்கிறோம், என்ன தவறுல, என்ன காரியத்துல இருக்கிறோம், எந்த காரியத்துல நம்ம வாழ்க்கை அர்ப்பணிக்கணும் என்பதை இந்த ஆவியானவரே நமக்கு சொல்லிக் கொடுப்பார், உணர்த்துவார். அல்லேலூயா. பாருங்க, நிறைய பேருக்கு பாவம் எது புண்ணியம் எதுன்னு தெரியாது. செய்ததே செய்துட்டே இருப்பான். ஆனா அவன் பாவத்தில் இருக்கிறது அவனுக்கே நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்தும் போது அதுல நீங்க கீழ்ப்படியாத வரைக்கும் அடுத்த காரியத்தை உணர்த்த மாட்டார். இப்போ ஒரு ஆளு ஒரு சினிமாவே பார்த்து நேரத்தை எல்லாம் வீணடிக்கான்னு வச்சுக்கிடுங்க. சீரியலே பார்த்து அதை பார்க்காம தூக்கம் வரல ஒரு நபருக்குன்னு வச்சுக்கிடுங்க. ஆமே. ஆவியானவர் சொல்றார், அதை நீ என்ன செய்ய? விடு விடு. ஆண்டவர் இயேசுவிடத்துல உன் நேசத்தை செலுத்து, நேரத்தை கொடு, அப்படி வேதத்தை தியானி, ஆமென், ஜெபம் பண்ணு அப்படின்னு பண்றார். இவன் ஆண்டவர் சொல்ற விடுங்கிறார். இவன் என்ன செய்யறான்? இன்னைக்கு விட்டுறேன் சொல்லுவான். இன்னைக்கு இதோட லாஸ்ட் ஆண்டவரு
ஆமா, நாளைக்கும் செய்வான். நாளைக்கும் போய் என்ன சொல்றான்? ஆவியானவர் சொல்றா விடு, ஆனா என்ன செய்யல, விடல. நாளைக்கும் சொல்றான், ஆண்டவரே என்னை தயவாய் மன்னி. ஏன்னா தேவ பாதத்துல போகாமல இருக்க முடியல. போனாலும் குற்ற உணர்வு என்ன செய்யுது? அவர் சொல்லி நம்ம என்ன செய்யல, கேட்கல. ஆகவே நமக்கு குற்ற உணர்வும் இருக்கு. மன்னிக்க கதறுறோம், மன்னிச்சிருங்க, எனக்கு பலன் தாங்கன்னு. ஆனா உண்மையிலே உள்ளத்துல என்ன இல்லை? அதை விடுவதற்குள்ள மனம் இல்லை. ஆமென், அல்லேலூயா. இது ஒரு எக்ஸாம்பிள் தான் சினிமாங்கிறது. ஆமென். வேற எதை சொல்ல முடியாது, வேற அசிங்கமாயிடும். ஆமென், அல்லேலூயா. நிறைய பேர் அந்த மீடியாவிலேயே உட்கார்ந்துருப்பான். ஆமென். மணிக்கூர் போறது தெரியாது, ஆனா வேதம் வாசிக்க எடுக்க நேரம் இல்லை. ஆவியானவருக்கு தான் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்திட்டே உட்கார்ந்துருப்பான். அல்லேலூயா. கொஞ்ச நாள் தான் இருப்பார். நீ விடாத பட்சத்துல அந்த சிம்சன்ல இருந்துட்டு போனார் பாருங்க, அத மாதிரி போயிடுவார். போனதும் நமக்கு தெரியாது. இப்போவும் நிறைய பேருக்கு ஆவியார் இருக்காரான்னு கூட நமக்கு பழைய பாச ஏதோ வாயில போட்டிருப்பார். அதை இன்னும் பேருக்கு 2 வார்த்தைகளை என்ன செய்ய வேண்டியது இருக்கு, சொல்லி நம்மளை திருப்திப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அதே ஆவியானுடைய சத்தம் கேட்கிற அந்த அனுபவம், ஆமென், அவர் வேதத்தை வெளிச்சம் காட்டி தருகிற அனுபவங்களும், ஆமென், அந்த வேத புத்தகத்துல நம்முடைய ஆனந்த கண்ணீர் விழுகிற அனுபவங்கள் நமக்கு இருக்கா? ஆமென். ஆவியானவர் வேதத்தை விளக்காட்டி நமக்கு தருவார். ஆமென். நம்முடைய உள்ளம் பற்றி எரிய வைப்பார். அல்லேலூயா. அப்ப 2வது நம்முடைய வாழ்க்கையில என்ன? ஆமென், பரிசுத்த ஆவியானவருக்கு முழு மனதோடு கீழ்ப்படிய வேண்டும். முழு மனதோடு கீழ்ப்படிய, அவருடைய சத்தத்துக்கு முதல்ல அவரை நம்ம பெற்று கொண்டிருக்க வேண்டும். அவரை நம்முடைய உள்ளத்துல, இது நம்ம சரீரத்தை ஆலயமாக்கி இருக்கணும். இந்த ஆலயத்துல அவர் வாசமாயிருக்க நம்ம அனுமதி கொடுக்கணும். ஆமென். அதற்கு கூப்பிடணும், ஆண்டவரே எனக்குள்ள வாரும். ஏன் நீர் வெளியே நிற்பானேன்? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீர் வெளியே உள்ளே வாரும் அப்படின்னு நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? இன்வைட் பண்ணிருக்கணும். கூப்பிட்டு அவரை உள்ள வச்சுக்கணும். அல்லேலூயா. அவர் தங்கி நமக்கு போதிப்பார், கன்விட் பண்ணுவார், உணர்த்துவார். ஆமென். எது பாவம், எது நீதி, எதை நீ செய்ய வேண்டும், எதை நீ செய்ய கூடாது என்று நம்முடைய ஆவியோடு, அதாவது நம்முடைய மனசாட்சியோடு அவருடைய நம்முடைய தேவ ஆவி இணைந்து இப்போ 2ம் சேர்ந்து நம்மை பரிசுத்தமாக்குகிறது. மனுஷனுடைய ஆவி தப்பு தவறுன்னு ஓரளவுக்கு தான் டிஸ்டர்ன் பண்ணும், அப்படிதானே? ஆனா இப்போ தேவ ஆவியும் சேர்ந்து இந்த வேத பிரமாணத்தின்படி நம்முடைய மனதில் சொல்ல, இந்த சத்தியத்துப்படி இது தவறு, நான் செய்ய கூடாது. அல்லேலூயா. அப்ப ஆவியான் உணர்த்தும் போது நம்ம அதுக்குள்ளே வந்து விட வேண்டும். ஆமென். கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்ப பரிசுத்த வாழ்வு நமக்கு வரும். 3வது, ஆமென், 1 யோவான் 1:7-8 வாசிக்கிறோம். அப்படியே பரிசுத்த இரத்தம் சகல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென். நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவாயிருப்போம், சத்தியம் நமக்குள்ளே இராது. அப்ப 3வது அப்படியே பரிசுத்த இரத்தம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாதத்தில் வேத வாசிக்கிறோம். 2வது ஜெபிக்க வேண்டும். என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். ஜெபத்துல ஒரு பகுதி நம்மை நாமே நிதானித்து பார்ப்பது. ஜெபத்துல ஒரு பகுதி என்னது? நல்லா கவனிங்க. நம்மை நாமே நிதானித்து பார்க்கிற இடம். இந்த நிதானித்து பார்க்கிற இடத்துக்கு 1 நிமிஷம் எல்லாம் போதாது. நம்மை ஆராய்ந்து பார்த்து, அப்போ பரிசுத்தாவின் உதவியில நம்ம பாவ அறிக்கை பண்ணி அந்த சிலுவை எண்ணை ஆண்டவரே என்னை தயவாய் மன்னியும் என்று சொல்றது கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆகும். நல்ல ஒரு பாவ அறிக்கை நம்ம ஆராய்ந்து நிதானித்து பார்க்கணும். தேவனோடு ஒப்புரவாக, அது அப்ப மனுஷன் குமாருக்கு முன்பா நிக்கணும்னா
நீ பாத்திரவானா எனப்படுவதற்கு என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். குறைந்தது 1 மணி நேரமாயினு அவன் தேவ பாதத்துல ஜெபிக்கிறவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவ ஒரு நாள்ல கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம் அவன் கொடுக்கணும்? எங்களுக்கு இருக்கிற பிஸி ஷெட்யூல் எல்லாம் அப்படி இருக்கு. அப்ப நாங்க தூங்குறது தான் எப்போ, சாப்பிடுறது தான் எப்போ, ஆமென் அப்படின்னு. அப்படிலாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் எனக்கு 24 மணி நேரத்துல 2 மணி நீர் என்ன செய்யணும்? ஒதுக்கி வச்சுட்டு மற்றதெல்லாம் நீங்க செய்யணும். ஆண்டவருக்குன்றா என்ன? உனக்கு தான், உன் ஆத்மா நன்மைக்கு, உங்க ஆத்மாவுடைய நன்மைக்கு தான் நீங்க கொடுக்குறீங்க, வேற யாருக்கும் இல்லை. ஆண்டவர் அவரு சுகமா, ஆண்டவர் நல்ல இதெல்லாம் செய்ய வேண்டியதை செய்து முடித்து இப்போ ஓய்ந்திருக்கிறார். ஆமென். நான் எதிர்பார்த்திருக்கேன் அந்த வேலைக்காக. பிதா இயேசுன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும் அவர் டான்னு என்ன செஞ்சிருவார். அதுதான் ஆண்டவர் சொல்றார், அந்த நாளிகையை ஒரு மனிதனும் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள். அந்த நாளிகை, அந்த டைமை, ஆமென். பிதா ஒருவரை தவிர வேற யாரும் என்ன செய்யாது அறியார்கள் அப்படின்னா அவருக்கு தெரியும். ஆனா அந்த நேரத்தில் அவர் சொல்ல வேண்டிய அவசியம் முதலாவது, இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவன் அவர் சுத்தம் உள்ளவராக இருக்கிறது போல நம்மையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். அல்லேலூயா. 4வது ஒன்று நம்மை சுத்திகரிக்கிறார். மல்கியா 3:3. மல்கியா 3:3 வாசிங்க. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர் கர்த்தருடையவர்களாக இருக்கும்படிக்கு நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய வேலை என்ன? அவரே நம்ம என்ன செய்கிறார்? அவர் சுத்திகரிச்சா இவன் கேட்கவே இல்லை. கொஞ்ச நாளா ஆவியான சொல்லி சொல்லி பார்த்தார். 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, விட்டுட்டார். இவன் வாடுறான், ஆண்டவரே என்னை மன்னிங்கிறான், மறுபடியும் போய் அதே குழியில விழுகிறான், திரும்பியும் போய் மன்னியும்ங்கிறான், எழும்புறான். அல்லேலூயா. நீதிமொழி 28 சொல்கிறார், தன் பாவத்தை மறைக்கிறவன் அப்புறம் அதை அறிக்கை செய்து அந்த விட்டு விடுவன் அண்டர்லைன் பண்ணுங்க, விட்டு விடுகிறவனே இரக்கம் பெறுவான். இப்போ இவன் விட பிடிச்சிட்டே இருக்கு அந்த பாவம். இவனை என்ன செய்து? பாவம்னா பழக்க வழக்கம், அது பிடிச்சிட்டு இருக்கு. ஆமென். விட மாட்டேன். அது பின்னி பிணைந்து நம்முடைய சரீரத்தோடு என்ன செய்து பிணைந்து இருக்கிறது. ஆமென். அது விட மாட்டேங்க. இப்போ இவன் ஜெபிக்கிறான், போக மாட்டான். அப்ப இது சரீரத்திலிருந்து போனா என்ன செய்ய வேண்டியது? வேற ஒரே வழிதான் இருக்கு, அக்னி. ஆமென். பாடு, பிரச்சனை. ஆமென். புடமிடுதல். என்னது? புடமிடுதல். விட்டுருவார். அப்போ அதனால நமக்கு பிரச்சனை, அதனால வியாதி, அதனால பலவீனம், அதனால பல காரியங்கள். நான் சொல்லி சொல்லி பார்த்தேன். நீ என்ன செய்ய? அவர் அனுப்புறதில்லை, உன்னுடைய பழக்கத்தினாலேயே அது வந்துச்சு. ஆமென். அப்போ தேவன் அந்த ஆயுதத்தை கையில அப்படி விட்டுறார். அப்புறம் புடம் விட்டப்பட்டு அவனை சோதிச்சு அவன் மறுபடியும் அந்த ஒட்டி இருக்கிற இதெல்லாம் என்ன செய்யணும்? பழக்கம் போகணும்னா அக்னியால தான் அது போகும். ஆமென். அது போக வைப்பார். ஏன்னா அவர் உன்னை நேசிக்கிறார். 3வது காரியமா எபிரியர் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீங்க. 37 வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்துல வருவார். எல்லாரும் எழுந்திருப்போமா? மிகுந்த தைரியமான அந்த விசுவாசத்தை கடைசி வரைக்கும் பற்றி கொள்ளுங்க. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்துல வருவார். எல்லாரும் எழுந்திருப்போம். ஆண்டவரை நோக்கி நாம செபிப்போம். ஆண்டவரே, தகப்பனே, அப்பா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் பூமியின் மேலே நிற்பார் என்று அறிந்திருக்கிற இந்த தோல் முதலாய் அழுகி போனாலும் நான் என் மாம்சத்திலே உயிரோடு இருந்து என் நேசரை பார்ப்பேன். ஆமென். எத்தனை வாஞ்சை, எத்தனை மன ஆறுதல். அல்லேலூயா. இந்த வாஞ்சையால் என் மனம் ஆறுதல் அடைகிறது. ஆமென். எவ்வளவு வேதனைகள், கண்ணீர்களுக்குள்ளே அவன் போனவனாயிருந்தாலும் தன் மனதை அந்த தேவனுக்கு நேரே அவன் திருப்பி, ஆண்டவர் எனக்காக என் மீட்பர் நிற்கிறார் என்பதை அறிந்து அவன் நன்றி உள்ளவனாயிருந்தான். ஒரு விஷயம் கூட
அவர் இழந்ததை எல்லாம் திருப்பி கொண்டான். அவன் ஆமேன், அவருடைய கண்கள் அந்த தேவனை கண்டது. அல்லேலூயா, ஆமேன், அல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் அவனை மறுபடியும் கட்டுவித்து அவனை ஆசீர்வதித்தார். ஒரு விஷயம் கூட ஆண்டவருடைய சமூகத்துல நாம் சொல்லுவோம், ஆண்டவரே நீர் வரும் பொழுது ஆண்டவர் அடியேனையும் சேர்த்து கொள்ளுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நாம செபிப்போம். அவர் ஆமேன் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல ஆமேன் நம்மை தன்னை தானே சுத்திகரித்துக் கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. வேத வசனத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஆமேன் பரிசுத்த இயேசுடைய இரத்தத்தினாலும் ஆமேன் பாடுகள் பிரச்சனைகள் நடுவிலும் நம்மை காத்து கொண்டு பரிசுத்தத்துக்குள்ளாய் நடந்து, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறது போல இந்த கடைசி நாளில் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்வு எனக்கு தாரும், ஒரு எதிர்பார்ப்பு என் உள்ளத்துல தாரும் என்று எல்லாரும் ஆண்டவரத்துல செபிப்போம். இப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்கிறவர்கள், இப்படிப்பட்ட ஒரு ஆனந்த பாக்கியம் உள்ளவர்கள் ஆமேன் அவர் நடந்தது போலவே ஆமேன் நாமும் நடக்க வேதம் சொல்லுகிறது. ஆமேன். நன்றி ஆண்டவரே. எல்லாரும் தேவனை சோத்தரிப்போம். ஒரு விஷயம் கூட நாம் செபிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த காலவெளியிலும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறவாப்பா. எப்படிப்பட்ட பாப்பா போராட்டங்கள், எப்படிப்பட்ட ஆண்டவரே துன்பங்கள் வேதனைகள் உள்ளாய் கடந்து போகிறவளாய் இருந்தாலும் தகப்பனே ஒன்று நாங்கள் அறிந்திருக்கிறோம், எங்கள் மீட்பர் உயிரோடே இருக்கிறவர். ஆமேன். எந்த சூழ்நிலையிலும் எங்களை காப்பாற்றி, எந்த சூழ்நிலையில் எங்களை தூக்கி எடுத்து நிறுத்த வல்லவர். நாங்களும் அப்பா இயேசு ஆண்டவரே தகப்பனே பரிசுத்தம் உள்ளவராய் இருப்பது போல எங்களையும் சுத்திகரிக்க இந்த கால்வெளியில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே நீர் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்த வாழ்க்கையை நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. தூங்குறவளாய் இல்லாதபடி ஆண்டவரே விழிப்புள்ள ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தந்து, எங்களை நாங்களே நிதானித்து ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்துல விழித்திருந்து செபிக்கிற ஒரு பாக்கியத்தை எங்களை தந்து, எப்படியாயினும் பந்தய பொருளை நாங்கள் இழந்து விடாதபடிக்கு அதை பற்றி கொண்டு இருக்க கிருபை பாராட்டி ஆசீர்வதியும். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளையும் காத்து நடத்தும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலேயே ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.